நேற்று இரவு ஒரு பதிவு வெளியாயிருக்குது. திமுக பிரமுகர் ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட பேரம் பேசுறதா, பல கோடி ரூபாய் பணம் தரணும், போட்டியிலிருந்து வாபஸ் வாங்கி சொல்லி பேரம் பேசுறதை குறிப்பிட்டிருக்கீங்க. அது உண்மையா? பதிவுகள் வெளியாயிருக்குன்னு சொல்கிறீங்க. நான் எங்கேயாவது பதிவு செய்திருக்கேனா அப்படிங்கிறது என்னோட முதல் கேள்வி. சரிங்களா? நான் அப்படி எந்த ஒரு பொது ஊடகங்கள்லையும் அப்படி வந்து எந்த பதிவுகளையும் செய்யலை. நான் தனிப்பட்ட என்னுடைய உணர்வுகளை நான் சொல்கிறேங்க. என்னிடம் ஒருவர் பேசினால் அது எனக்கும் அவருக்குமானது. அந்த நம்பிக்கையை காப்பாற்றுகின்ற ஒரு பெண்ணாக நான் இருப்பேன். யாருடைய பலவீனத்தையும் வைத்து கொண்டு நான் அரசியல் செய்ய மாட்டேன். சரிங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வேட்பாளராக நிற்கிறேன். நான் வந்து இவர்கள் இந்த கட்சி சார்ந்தவர்கள், இவர்கள் இந்த கட்சி சார்ந்தவர்கள் ஒருபோதும் சிந்திக்க மாட்டேன். எல்லா உறவுகளையும் நேசிக்கின்ற ஒரு பெண்ணாக நான் இந்த களத்தில் நிற்கிறேன். எல்லாருக்குமான சிக்கலை தீர்க்கின்ற களத்தில் நான் நிற்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது இந்த கேள்வியினால் இந்த ஈரோட்டு கிழக்கு இடைத்தேர்தல் மக்களுக்கு ஏதேனும் நன்மை விளைய போகுதா? இல்லை. நீங்க வைக்கிறது ஒரு மிகப்பெரிய அலிகேஷன் வைக்கிறீங்க ஒரு கட்சி மீது. ஒருபோதும் நான் வைக்கவில்லைன்னு சொல்லிட்டேங்க. ஒரு நிமிடம். இது வந்து நீங்க அண்ணனிடம் கேட்க வேண்டிய கேள்வி. சரிங்களா? இல்ல எங்க இல்ல யார் சொல்றாங்க? யார் சொல்றாங்க? இல்ல யார் சொல்றாங்கன்னு சொன்னீங்கன்னா நான் வந்து தெளிவா சொல்ல முடியும். இது நானும் அண்ணனும் பேசுறது அப்படிங்கிறது தனிப்பட்டது. ஆனால் அதை வந்து பொதுத்தளத்தில் விவாதித்து அதனால இந்த மக்களுக்கு என்ன நன்மை வரப்போகுது, அதனால அது வந்து இல்லைங்க. நான் அனுப்பின ஒரு திமுக பிரமுகர் உங்களிடம் நேற்றிரவு தோட்டத்தில் சந்தித்து பேசியது உண்மையா இல்லையா? ஒரு நிமிடம். பேரம் பேசியது உண்மையா? நான் அதை நீங்க கேக்குறீங்க, எதை வைத்து இந்த கேள்வியை கேக்குறீங்க? நான் உங்களை கேக்குறேன். அது இல்லைங்க. நீங்க எதை வைத்து கேக்குறீங்க? நீங்க அண்ணனுக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்பிச்சதா எங்களுக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு, செய்தியாளருக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இது இல்ல, இது வந்து உண்மையா பொய்யா அப்படிங்கிறதுக்கு தாண்டி நான் அண்ணனுக்கு அனுப்பினேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது எனக்கும் அண்ணனுக்குமானது. சரிங்களா? அதனால் இது வந்து நான் வந்து யாரையும் வந்து குறை சொல்லி இப்போ நான் வந்து திமுகவை இப்படி பண்ணாங்கன்னு சொல்லி அடித்து அதனால் வெற்றி பெறுவது எனக்கு அவசியம் இல்லை. நான் தத்துவார்த்த ரீதியாக திமுகவை எதிர்க்கிறேனே ஒழிய இங்கே இருக்கக்கூடிய திமுக சொந்தங்களை ஒருபோதும் நான் வந்து வெறுப்பது கிடையாது. எல்லா உறவுகளையும் நேசிக்கிறேன். அதனால் இது வந்து தேவையா இருக்கா அப்படின்னா இது இப்போ தேவையில்லாது தான். என்னோட மக்களுக்கு இங்கே நான் களத்தில் என்ன செய்ய போகிறேன்னு கேளுங்க, நான் அதை சொல்கிறேன். இல்லை அந்த பதிவுக்கு நான் பொறுப்பல்ல. இல்ல அது வந்து என்னன்னா பேசியிருக்காங்களா பேசலையா அப்படிங்கறத நீங்க யார் இவங்க சொன்னாங்க அப்படின்னா நான் சொல்லலாம் பேசியிருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்துல யாராவது பேரம் பேசினாங்களா? இல்ல பேசியிருக்காங்களான்னு இதை கேக்குறீங்க. இந்த கேள்வியினால இந்த மண்ணுல ஏதாவது பயன் மக்களுக்கு விளைய போதாங்கிறது என்னோட கேள்வி. இல்லையே, நான் சொன்னாதானே நீங்க வந்து அதை எடுத்து எழுதணும். இங்க வர நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் இப்படி வந்து பதிவு செய்கிறார் என்றால் நீங்கள் எழுதலாம். சரி, ஒரு நிமிடம். அது எவ்வளவு வேணா போடுவாங்க. நான் உருவாக்கவில்லை. நீங்க சாட்சியா கொடுங்க. அது வந்து அவர்களிடம் கேட்க வேண்டிய கேள்வி. யார் பதிவு போட்டார்களோ அவர்களிடம் கேளுங்க. இங்க வந்து ஜனநாயக முறையில் அது எந்த கட்சியா இருந்தாலும் என்னுடைய பண்பின் அடிப்படையில் நான் எல்லா உறவுகளையும் நேசித்து நிற்பேன். ஆனா தத்துவார்த்த ரீதியாகத்தான் ஒரு கட்சியை எதிர்ப்பேன். இன்னைக்கும் வந்து சந்திரகுமார் அண்ணா வந்து அண்ணா வணக்கம் என்று நானே சொல்வேன். எந்த வேட்பாளர் வந்தாலும் சொல்வேனே வழியா இது வந்து இது எனக்கு தேவையில்லாததுன்னு நினைக்கிறேன். அது எனக்கு தெரியாது. நான் ஊடகங்கள்ல அதிகமா பாக்குறது இல்ல. இல்ல பேசினாங்களா பேசலையா திமுக தரப்புல இருந்து யாரும் பேசல. திமுக தரப்புல இருந்து தனிப்பட்டு இவங்க சொன்னீங்கன்னா எங்கூட 1000 பேர் பேசுறாங்க. நீங்க யாராவது இவங்க பேசினாங்களா என்னன்னு சொன்னா நான் அதை சொல்லுவேன். நீங்க வந்து பொதுவா ஏதோ ஒரு விஷயம்னா நீங்க நினைச்சு பாருங்க, சீமான் அண்ணன் மேல எவ்வளவு அவதூறுகள், யார் என்னென்ன பேச, ஆனால் அதெல்லாம் தாண்டி கடந்து ஒரு தலைவனாக இன்னைக்கு நிற்கிறார். அது போலதான் செய்திகள் எவ்வளோ வேணால் வரலாம். நான் ஒரே குரல் சொல்லிட்டேன், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இவர்கள் இந்த இடத்துல உங்கள்கிட்ட பேசினாங்களா, இதனால் இந்த சிக்கல் வந்திருக்கு அப்படின்னா நான் பதில் சொல்ல தயாராக இருக்கேன். வேற கேளுங்க. இல்லை வேற கேளுங்க. யாராவதுன்னா எங்கூட நிறைய தினம் பேசிட்டே இருக்கிறாங்க. என்னோட இல்லை போட்டியிட வேண்டாம் என்று சொல்ல முடியாது.
ஏன்னா போட்டியிட வேண்டாம்னு அவங்களால யாராலும் அப்படி வந்து யாராவது பேசுவாங்களா சொல்லுங்க. இல்லைங்க, நான் இப்போவும் சொல்கிறேன், தனிப்பட்டு நான் போட்டியிட வேண்டாம் என்று யாருமே சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அது எல்லாரும் என்னை சந்திக்க வரவங்களுக்கு தெரியும். சரி, நீங்கள் வந்து தெளிவாக ஒரு கேள்வி குறிப்பிட்டு கேட்டால் தான் நான் சொல்ல முடியும். நீங்கள் சொல்லுங்கள். அல்ல, போட்டியிட வேண்டாம்ல யாரும் சொல்லலைங்க, அவ்வளோதான், விடுங்க. போட்டியிட வேண்டாம் என்று யாருமே சொல்லலை, அவ்வளோதான். போட்டியிலேருந்து விலகிக்குங்கன்னு சொல்லலை. அப்படி சொன்னாலும் நான் விலக போகிற ஆள் இல்லைன்னு தெரியும், அதனால் அப்படி யாரும் சொல்லலை. இது வந்து நீங்கள் எப்படி யோசிச்சு கேட்குறீங்கன்னு தெரியல.